Hello friends, வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் பகவதி செகண்ட் ஃப்ரம் மும்பை முத்து பாபா இன் கன்னியாகுமரி. நேற்று என்ன சொல்லியிருந்தனோ அதே மாதிரி தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. நிப்டி 25,645 ஓப்பன் செஷன்ல லோ அதுதான். அதுக்கு மேல ஸ்டெப் பை ஸ்டெப்பா கன்சிடர் பண்ணி கடைசியா 25,763ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 41 பாயிண்ட் ப்ளஸ்ல ஆயிருக்கு. என்னன்னா இன்னைக்கு மண்டே, நாளைக்கு டியூஸ்டே வீக்லி ஆப்ஷன் செட்டில்மெண்ட் இருக்கு. அதனால ஏற்கனவே 26,104ல இருந்து போன புதன்கிழமையில இருந்து 4-5 நாள்ல 25,625 வந்தாச்சு. ஷார்ட் ஆப்ஷன்ல காலில் ஷார்ட் அடிச்சவங்க சரி, புட்டு வாங்கவும் சரி எல்லாம் கவர் பண்ணாங்க. இன்னைக்கு அதான் நடந்திருக்கு. இன்ட்ராடே க்ளோசிங் சார்ட் நிப்டியை பார்க்கும்போது பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு, கிரீன் கலர் பூரா. அதே நேரத்தில் கன்சல்டேட் நிப்டி ஆகும்போது கடந்த 2 நாள், இன்னைக்கு 3ஆவது நாள் லோயர் ஹை லோயர் லோ பேட்டர்ல ஆயிருக்கு. இது இன்னும் புதன், வியாழன், வெள்ளி, நாளைக்கு செவ்வாய், இந்த 4 நாளும் இதே பேட்டர்ன் தான் கீழே தான் போயிட்டு இருக்கோம். அதனால மேலே போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏற்கனவே வீக்கெண்ட் சண்டே இந்த வாரம் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் நவம்பர் சொல்லும்போது 960க்கு மேல 25,960 மேல போறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா 25,960க்கு கீழே வந்தால் ஃபர்தர் 25,840, 770, 690, 620 எல்லாம் வரும்னு எல்லாம் வந்தாச்சு. இப்போ மேலே போறது வந்து இன்னைக்கு வந்து 25,763 வரைக்கும் போயிருக்கு. காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல கொடுத்துருந்தேன். இந்த ப்ரீ மார்க்கெட் செஷன் க்ளோஸ் ஆனதை வச்சு கொடுத்துருந்தேன். மேக்சிமம் இன்னைக்கு வந்து 25,740, 760, 790 வரைக்கும் போகும். இன்ட்ராடேல என்ன பூரா ஷார்ட் கவரிங் அப்படின்னா முன்னால வித்தவங்க பூரா கவர் பண்ணாங்க. இல்லை இன்னைக்கு காலையில் வாங்கி மேலே போகிறது. அதுவும் 690, 25,690க்கு மேலதான் க்ளோஸ் ஆகணும். 25,690க்கு கீழே க்ளோஸ் ஆனா 620 வரும், 590 வரும், 540, 25,490 வரைக்கும் வரும் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு 25,645ல லோ காட்டிட்டு நீங்க மேல போயிருக்கு. நாளைக்கு 25,820, 840 வரைக்கும் போகலாம். அதுக்கு மேல போனா அடுத்த வார சீரீஸுக்கு 11th நவம்பருக்கு ஷார்டிங் கால் ஆப்ஷன்ல நடக்கும். அவ்வளவுதான். ஒன்று கன்சல்டேட்டட் க்ளோசிங் வந்து இன்னைக்கு 25,723ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்பாட் வந்து 25,763, கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு சப்போர்ட் என்ன இருக்குன்னாக்கி 25,730, 25,690, 25,640, இன்னைக்கு 45 வரைக்கும் வந்திருக்கு. தேவைப்பட்டால் 25,620 வரலாம், 25,590 வரலாம். பார்த்துக்கிட்டு பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நான் ஏற்கனவே நேற்று சொல்லியிருந்தேன், வியாழக்கிழமை வரைக்கும் 58,000 வரைக்குமே மேலதான் க்ளோஸ் ஆயிருந்து. கீழே வந்தாலும் மேலே க்ளோஸ் ஆயிருந்து. ஹெட் அபவ் 58,000 அப்படின்னு வாட்ஸ்அப் குரூப்ல கொடுத்துருந்தேன். இன்னைக்கும் ஆனால் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆனது 57,770 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓப்பன் ஆனது 57,717ல ஓப்பனிங் செஷன் க்ளோஸ் ஆகி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேலே தான் போயிட்டு கன்சல்டேஷன்ல 58,214, 250 ஹைல போயிட்டு 58,103 க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 225 பாயிண்ட் பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நாளைக்குமே நிப்டி வந்து செட்டில்மெண்ட் இருக்கிறதுனால பேங்க் நிப்டி கொஞ்சம் முன்ன பின்ன மேலே கீழே போக தான் செய்யும். அதனால மேக்சிமம் மேலே போகிற ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிப்டிக்கு 58,260, இன்னைக்கு க்ளோஸ் ஆனதோட ஒரு 40 பாயிண்ட் மேலே 58,360. அதுக்கு மேலே போகாது. அதுக்கு மேலே போனால்
பிந்தாஸாக ஷார்ட் பண்ணுங்க இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நேற்று ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போவும் அது எப்படி போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. சமான் கேபிட்டல், இந்தியா புல் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பேர் தான் வேற, மேனேஜ்மெண்ட் வேற. ஒரு 8,600 ரூபா ஃபண்ட் ரைசிங் பண்ணி ஃபாரின் கல்ஃப்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. 3 மாசத்துக்கு என்சிடி வரும், எல்லாம் வருது. அதே மாதிரி ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து ஏற்கனவே நான் குரூப்ல சொல்லியிருந்தேன் வாங்க சொல்லி. ஏன் அப்படின்னா ஃபாரின் எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து 51 பாயிண்ட் இருக்கு பர்சன்டேஜ், 49 பாயிண்ட் தான் இங்கே இருக்கு. அதில் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து 80% சப்சிடி ஆஃப் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். ஃபாரின்ட்ட 80% இருக்கு, 20% வெளியே போயிருது. ஒன்று. ரெண்டாவதுமே மனுஷியஸ் யூஎம்எஃப் ஃபண்டு வந்து ஃபர்தர் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து வாங்கக்கூடிய அளவு இருக்கு. ஒரு 20% வாங்கினாலுமே 2 போர்டு டைரக்டர்ஸ் இன்டென்ஷன் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால என்பிஎஃப்சி கம்பெனி ரொம்ப ஃபோக்கஸ் வந்து நிறைய இருக்கு. ஒன்று சமான் கேபிட்டல், ரெண்டாவது ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். ரொம்ப கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்லாம் ஏற்கனவே போனமா ஒரு 10 நாளைக்கு முன்னால 620 640 தான் இருந்து சொல்லியிருந்தேன் வாங்க சொல்லி குரூப்ல சொன்னேன். யார் வாங்கினாங்க வாங்கலைன்னா அவங்கவுங்க இஷ்டம் தான், நாங்கள் சொல்ல தான் முடியும். அதாவது ஒரு டெக்னிக்கலாக வாங்கலாம், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஹையாகவும் இருக்கலாம், நார்மலாகவும் இருக்கலாம், பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரிப்பும் வரும்போதுமே ஒவ்வொரு குவார்டர்லி ரிசல்ட், ஃபர்ஸ்ட் குவார்டர், செகண்ட் குவார்டர், தேர்ட் குவார்டர், ஃபோர்த் குவார்டர் ரிசல்ட் வரும்போது குவார்டர் ரிசல்ட் வரதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னால இருந்தே மேலே ட்ரெண்ட் வந்து அப் ஆயிரும். செகண்ட் குவார்டர்லி ரிசல்ட் முடிஞ்சு ஒரு 45 நாள் இருக்கும்போது தன்னால ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும். அதுக்கு என்னன்னா அப்போ வந்து கீழே வரவங்க எஸ்ஐபியில் வாங்கலாம். ஒரு 3 மாதத்துக்கு ஒருங்க இங்கே ஹோல்ட் பண்ணதாக இருந்தால் ஒரு 10 to 15% வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அது வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்போம். இங்கே வாங்குறதும் வாங்காததும் உங்கள் விஷயம் தான். இது வந்து ஒரு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.